வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1177ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போ இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போகுதுன்னா வெஸ்ட் வில்லேஜுக்கு தான் போகுது. அங்க யாரெல்லாம் அடிபட்டு கிடறாங்களோ அவனை வந்து காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க மற்ற ஜெயின்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கோலன் வந்து என்ன பண்றான்னா, ஆகா ஜெயிண்ட் வேரியன்ட் பர்சன் சண்டை போட போறாங்க, அதை நான் பார்த்து ஆர்வமாகறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொண்ணு பாத்துக்கிறான். அப்ப இன்னொரு ஜெயிண்ட் வந்து நீ பார்த்ததெல்லாம் போதும் வான்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டின்னு போறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, யார் யாரெல்லாம் டீமனா மாறினாங்களோ ஜெயிண்ட் வேரியன்ட் பர்சன்ஸ்ல அவங்க எல்லாம் டோரியம் ப்ரோகியும் திருப்பி என் கூட வந்துருங்க. இப்ப எங்களை வந்து பாருங்க, எங்ககிட்ட வந்து அன்லிமிட்டட் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதே மாதிரி எங்க பாடி வந்து ரீஜெனரேட் ஆகும், நாங்க வந்து இன்வின்சிபிளா இருக்கிறோம், அந்த பவர் உங்களுக்கு வேணாமா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து ஒருத்தன் என்ன பண்றான்னா போயிட்டு டோரியை வந்து அட்டாக் பண்றான். அதுல டோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அடிப்படுது, பெரிய அடி கிடையாது, லைட்டா தான் அடிப்படுது. அப்ப டோரி வந்து அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு நம்மலாம் வந்து ப்ரௌடான ஜெயிண்ட் வாரியட் பைரட்ஸ்ரா, இதுக்கு வந்து நீ அடிமையாவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு டோரி வந்து அவனை திருப்பி அட்டாக் பண்றான். அதே மாதிரி வந்து புரோகி அட்டாக் பண்றான். அதுக்கடுத்து ஹைருதின் ஸ்டான்சர்னு சொல்லிட்டு ஏன் நம்ம ஜோரேவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அட்டாக் வந்து லான்ச் பண்றானுங்க. மாத்தி மாத்தி எல்லாரையும் போட்டு அடிக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம ஜெர்ல வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லைன்னா வந்து இவனுக்கு வந்து இது என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இவனுங்க அவளை காப்பாத்துறதுக்கு சண்டை போடுறானுங்களா, இல்லைன்னா வந்து இவங்க மேல இருக்கிற கடுப்புல வந்து அடிக்கிறாளான்னு சொல்லிட்டு அவரே வந்து யோசிக்கிறாரு. அண்ட் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்றானுங்க. சோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போனா, நம்ம காசி கிட்டயும் அப்புறமா சாப்பர் கிட்டயும் போகுது. இவங்க தனியா இருக்கிறாங்க, வெஸ்ட் வெளியில கொஞ்சம் தள்ளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்களா. அப்ப அவங்க கிட்ட 2 டீமன் பைரட்ஸ் வர வந்துடுறாங்க. எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இவங்களுக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் வில்லேஜுக்கு போகாம இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. சோ வந்து ரொம்ப காசி வந்து, நிறுத்துங்கடா, நம்மளாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ரா, நம்மளாம் பக்கத்துல ஒன்னா நின்று சண்டை போட்டு வரோம், இப்ப என் கூட நீங்க சண்டை போட வரீங்களா, உங்களை ஹர்ட் பண்றதுக்கு நான் விரும்பலான்ற சொல்லிட்டு காசி சொல்றான். அப்ப அதுல ஒரு ஜெயிண்ட் வந்து என்ன சொல்றான்னா, உனக்கு எங்களை கட் பண்ண பிடிக்கலையா, என்னடா காரணம் வந்து சொல்ற, என் கூட சேர்ந்துரு காசி, எங்க உடம்பு பாரு, இது வந்து இன்வின்சிபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்து, நீ என்ன சொன்னா உனக்கு எங்களை கட் பண்றதுல விருப்பம் இல்லையா, டேய் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி காட்டுற, எங்க உடம்பு அந்த மாதிரி இருக்குறான்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்றானுங்க. சோ காசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அவன் வந்து டேய் திரும்பி பழையபடி மாறிடுங்கடா, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சின்னு இருக்கிறான். அப்ப சாப்பர் வந்து இவனும் அந்த சைடு போயிட்டான்னு சொல்லிட்டு நினைச்சான், இவன் எப்படி திருப்பி இங்க வந்தானுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு அடுத்து காசி அந்த சைடு வந்து நீ போயிடாத, அவன் 2 பேருக்கு நடுவில் வந்து நீ மாட்டின அப்படின்னா நீயும் டீமா ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றாங்க. அப்ப காசி வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறான். சாப்பர் வந்து நீ சண்டை போட்டே அவனை காசி வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ற மாதிரி பண்றாங்க. அப்ப காசி வந்து இல்ல என்னால முடியாது, என்ன வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாப்பர் கிட்டயும் கவன் கூட இருக்கிறான், அவன்கிட்டயும் வந்து சொல்றான். அப்ப கபான் வந்து சரி வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனோட சுத்தியை வந்து அவன் எடுக்கிறான். அப்ப சாப்பர் வந்து சரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த போதை பவுடர் வந்து யூஸ் பண்றான். யூஸ் பண்ணிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் பாயிண்ட் ஃபார்முக்கு வரான். ஆனதுக்கு அப்புறமா எந்த ஜெயிண்ட் வந்து நம்ம காசி அட்டாக் பண்ண வந்தாலும் அவனை வந்து அடிக்கிறான். அடிச்சு வரும்போது அந்த ஜெயிண்ட் வந்து எனக்கு வலிக்கவே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஆனா அப்படி சொல்லிக்கினே என்ன பண்றான்னா அவன் கீழே விழறான். விழறப்ப எங்க விழறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுல இருந்து அவன் டீமனா மாறி இருப்பான். சோ இப்ப திருப்பி சர்க்கிள்ல விழுந்த உடனே எப்படியும் சர்க்கிள்ல விழுந்து நல்லா இருந்தவன் டீமனா மாறணும், இப்ப டீமனா இருந்தவன் திருப்பி நல்லா மாறிட்டான். யாருக்குமே ஒன்னும் புரியல, எப்படி அவன் மாறினான்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா சீன் அங்க முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த சீன் எங்க போனோம், நாமி கிட்ட எல்லாம் போகுது. அப்ப குள்ளிகம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இது ஆக்சுவலா எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒன் பீஸோட ஆரம்ப கட்டத்துல லூஃபி வந்து பகி கூட சண்டை போடுறப்ப அவனை தோக்கடிக்கிறதுக்காக பாட்டா அவனை பிரிச்சு வைப்பான். ஆக்சுவலா அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கேயும் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம்பே வந்து குலிங்கமோட தலையை வச்சிருக்கிறான், பிராங்கி வந்து அவனோட காலை வச்சிருக்கிறான், நம்ம சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வச்சுக்கிறான். சோ இப்படிதான் வந்து அவனை பிரிச்சு பாட்டா வச்சுக்கின்னு அவனை திருப்பி ரீஜெனரேட் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்காங்க. சோ அதுக்கடுத்து நம்ம குலிங்கம் வந்து மாத்தி மாத்தி அவனை அசிங்கமா திட்டுறாங்க, வந்து பதில் சொல்லுங்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கத்தால பெருசா. அதுக்கடுத்து சாஞ்சி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க தான் ஹோலி லேண்டை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப என்னால சுத்தமா நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். அப்ப பிராங்கி அதுக்கு, சாஞ்சி நீ வந்து மறந்துட்டியா, லூஃபி வந்து இப்ப எம்பரர் ஆயிட்டான், நம்மளாம் இவங்களோட ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப சாஞ்சி வந்து அது கேட்கறது சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா இவனுங்க போயிட்டு எல்பா டெரரைஸ் பண்றான்னு சொல்லிட்டு கேக்குறப்ப கடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஜிம்பே என்ன சொல்றான்னா, எல்லாம் உஷாரா இருங்க, ஏன்னா இன்னொரு எதிரி வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜிம்பே சொல்றான். அதுக்கடுத்து இந்த சைடுல நாமி வந்து என்ன பண்றான்னா, நம்ம ஜூஸுக்கு அந்த பிளாக் கிளவுட்ஸ் வந்து கொடுத்துனுக்கிறான். அதை வந்து அவன் சாப்பிட்டுனே கொஞ்சமா பெருசா என்ன இருக்கிறான். அதுக்கடுத்து நாமி வந்து நீ மழை பொழிஞ்சுனே இருன்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டமாலும் ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம லோக்கி, அதுக்கடுத்து லூஃபி, அப்புறம் நம்ம அணில் குட்டி வந்து வருது. அதை இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அண்ட் லூஃபி வந்து இவங்களை பாக்குறான்.
அதுக்கடுத்து ஜிம்பே வந்து என்னடா பார்த்து சீக்கிங் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு சொல்றான் நம்ம லோக்கியை பார்த்து. அதுக்கடுத்து சாஞ்சி வந்து லூஃபி கூட அது இருக்குதுன்னா அது லோக்கியான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அது பிராங்க் வந்து அதை பார்த்து கூலா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லூஃபி வந்து ஆமா இவன் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சோ இப்படி எல்லாம் ஜாலியா பேசிக்கிறப்ப திடீர்னு ஒரு குரல் வந்து பாத்தீங்கன்னா லூஃபியா சரி, அதுக்கு அடுத்து லோக்கியா சரி, அதுக்கு அணில்குட்டியுமே சரி, அது ஒரு குரல் வந்து அசிங்கமா திட்டுது. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாமி தான். அவன் என்ன கேட்கறான், நீங்க லூஸ் ஆயிட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, நீ வந்து இன்னொரு பைத்தியத்து கூட ஃப்ரெண்ட் ஆயிட்ட, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நீ வந்து அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிருக்கீங்க, சந்தோஷம் தான். ஆனா அவனோட பிரெத் வந்து லோக்கியோட பிரெத்தால அந்த நெருப்பு வந்து இன்னும் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல அதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. எல்பஃப் வந்து தரமட்டமாகணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இருக்கிற கெட்டவெல்லாம் நீ அழிக்கிறீங்க தான். ஆனா அந்த மாதிரி போற ப்ராசஸ்ல எல்பஃபே தரமட்டம் ஆயிடும். அதுல பண்ணாதீங்க பைத்தியக்காரன் சொல்லிட்டு வந்து கத்துறா. சோ இதை கேட்டோடனே லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறான். அது ஒரு சோகமாயிடுறான். ஆக்சுவலா இந்த கியூட்டான சீன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபி இந்த மாதிரி சோகமாயிடுறானா, அவனுக்கு ஆறுதல் இந்த மண்ணில் குட்டி போயிட்டு அவனை தடை விடுது. கவலைப்படாதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேல ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லுது. லூஃபி வந்து அப்படியே சோகமா இருக்கிறான். ஆக்சுவலா அந்த சீன் பார்த்து கியூட்டா இருந்துச்சு. மண்ணில் குட்டியும் பார்த்து அழகா இருந்துச்சு. அப்ப லூஃபி லோக்கி கிட்ட போயிட்டு உன்னால நான் பிரச்சனைல மாட்டினடான்னு சொல்லிட்டு கத்துறான். அது லோக்கி வந்து அதை பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும், உன் க்ரூமேட் வந்து ஏதாவது சொன்னா அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. எல்பஃப்ல யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்களோ அதெல்லாம் நான் தரமட்டமாக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி ஒரு அட்டாக லூஃபி நோக்கி லான்ச் பண்றான். ஆக்சுவலா அந்த அட்டாக பார்த்து நான் ஐஸ்ன்னு சொல்லிட்டு நினைச்சேன். அது ஐஸ் கிடையாது. அவன் வந்து லைட்னிங் வச்சு அட்டாக் வந்து லான்ச் பண்றான். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போஸுக்கு போவான்ல அந்த மாதிரி போயிடுறான். அதுக்கு அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது லைட்னிங்கான்னு சொல்லிட்டு லூஃபி சாதாரணமா பாக்குறான். லோக்கிக்கு ஒண்ணுமே புரியல. எப்பரா நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதே அவன் மேல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப லூஃபி வந்து அது ஒர்க் ஆயிருந்தா உன்னை அடிச்சு பறக்க விட்டுருப்ப தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து லூஃபி வந்து எதையும் நோட் பண்றான். சோ இப்ப சீன் வந்து எங்க போனா ப்ரூ கிட்ட போகுது. கூட வந்து பாத்தீங்கன்னா உசோப் போறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லிடுறேனே, உசோப் வந்து இந்த இப்ப இதுக்கு அடுத்து நடக்க போற சீன்ல ஈமோ கூட வந்து திமுறா பேசத்தா இருக்கட்டும், ஈமோ எதிர்த்து பேசத்தா இருக்கட்டும், அதுக்கு ஈமோ கிட்ட தைரியமா நிக்கத்தா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா இப்ப வந்து அந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்தா என்ன வரலாம் என்னன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்பஃப்ல உசோப்போட ஆர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப எல்பஃப் வந்து பாத்தீங்கன்னா உசோப்போட ஆர்க்குன்றது தாண்டி ஏகப்பட்ட லெவல் ஹையா போயிடுச்சு. ராக்ஸ காட்டினதா இருக்கட்டும், ஈமு வந்ததா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து லோக்கியை காட்டினதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து காட்டிட்டானுங்க. இதுக்கு அடுத்து ஓடா வந்து பாத்தீங்கன்னா உசோப்பு வந்து கொஞ்சம் காட்டணும், தைரியமா காட்டணும், இது அவனோட ஆர்க்காச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்ன்றதுக்காக இப்ப இந்த பேனல்லாம் வச்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா உசோப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமி கூட தான் இருந்தான் போன சாப்டர் வரைக்குமே. எந்த கேப்லயும் ப்ரூக்க தேடி வந்தான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ தைரியமா பேசுறோம் பாத்தீங்களா ஈமோக்கா கிட்ட, அது பேசுறது ஓகே நல்லா இருக்குதுதான். ஆனா இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துல பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இவ்வளவு கதை நடந்ததுக்கு அப்புறமா உசோப்பு தைரியமா காட்டணும். நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து யோசிச்சிருந்தோம், என்னடா இது உசோப்பு டம்மி மாதிரி இருக்கிறான், ப்ரூக் அவனை தூக்கி சாட்டுறான் போலகுது, அப்படிதான் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட விஷயம் நினைச்சிருந்தோம். சோ இதுக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்கணும், உசோப்பையும் வந்து பெரிய ஆளா காட்டணுன்றதுக்காக இந்த சில பேனல் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உசோப்பு வந்து அந்த மாதிரி பண்ணது சந்தோஷம் தான். ஆனா இது ரொம்ப லேட்டா பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சோ இப்ப நம்ம கதைக்கு வந்து போயிடுவோம். ஈமக்கா வந்து பாத்தீங்கன்னா புரூக்கையும் போட்டு அடிச்சு பொழந்து கட்டிட்டா, உசோப்பையும் வந்து அடிச்சு பொழந்து கட்டிட்டா. அப்ப புரூக் வந்து உசோப் இங்க ஓடி போயிடு, நான் வந்து இங்க வந்தது காரணம் பர்சனல் ரீசன் தான், நீங்க தேவையில்லாம் மாட்டிக்காத ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப உசோப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா, எப்படா என்ன வந்து ஒரு க்ரூமேட் அபேண்டன் பண்ண சொல்ற, அண்ட் இது பத்தாததுக்கு வாரிஸ் வந்து ஓடி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் புரூக் வந்து இதெல்லாம் பாத்துனே இருக்கிறான். அதுக்கடுத்து நம்ம உசோப் வந்து ஈமக்கா கிட்ட பேசுறான். இந்த இடத்துக்கு வரணும்ன்றது என்னோட பல நாள் கனவு, அது வந்து இப்ப நினைவாயிருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் திருப்பி ஓடி போக மாட்டேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். வேற எந்த இடத்துல நான் ஓடி போயிருந்திருப்பேன், அப்ப வந்து நான் அசிங்கப்படுத்திருந்திருப்பேன். ஆனா எல்பஃப்ல நான் வந்து அப்படி அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். அண்ட் இது பத்தாததுக்கு எனக்குள்ள ஒரு வெறி இருக்குது. புரூக்கு இவங்க வந்து எல்பஃப கேவலமா பாக்குறாங்க. இவங்களுக்கு தைரியம் கூட இல்ல. இவங்களோட பிளான் வந்து என்னன்னா குழந்தைகளை காப்பாத்தி எல்பஃப் சரணடைய வைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. நேரடியா நின்று மோதத்து தைரியம் கூட இவங்களுக்கு கிடையாது. அண்ட் இது பத்தாததுக்கு அந்த மாதிரி ப்ரௌடான வாரியர்ஸ் ஹைஜாக் பண்ணி அவனை டீமனா மாத்தி அவங்களே வந்து மாத்தி மாத்தி ஒருத்தவங்க வெட்ட வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தைரியமே கிடையாது. இந்த மாதிரி கோழத்தனமான ஸ்கீம் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. இவங்களை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு உசோப் வந்து கத்தின் கிடக்குறான் ஈமோக்கா கிட்ட. அப்ப ஈமோக்கா வந்து என்ன பண்றான், நீ வேற என்ன நோய் நோயின்னு கத்துறன்ற மாதிரி சொல்லிட்டு எட்டி விடுறான் நம்ம உசோப் வாயிலே. அப்ப புரூக் வந்து என்ன பண்றான்னா உசோப்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். அப்ப ஈமோக்கா வந்து புரூக்கே வந்து அடிச்சிடறான். சோ ரெண்டு பேர் கீழே வந்து கிடக்குறாங்க. அந்த டைம்ல உசோப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா ஈமோக்காவை அட்டாக் பண்ண போறான். அப்ப வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்பஃப்ல இருக்கிற வாரியர்ஸ்லாம் அவங்களோட சொந்த ஸ்வார்டு ஷீல்டு வச்சு சண்டை போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட நேஷனோட ப்ரைடையும் வந்து லைன்ல வச்சு தான் சண்டை போடுவாங்க. உனக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா போய் கூட சண்டை போடு, நேரடியா சண்டை போட்டு அவங்களை தோக்கடிச்சு அவங்களை கான்கர் பண்ணு, இந்த மாதிரி கோழத்தனமா பிளான் போட்டு பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு உசோப் சொல்றான். அப்ப ஈமோக்கா வந்து என்ன சொல்றான்னா, என்ன மாதிரி ஒரு ரூலரு நேரடியா போயிட்டு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுடா, என்னோட கையை நான் வந்து அழுக்காக்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்றான்.
அதுக்கடுத்து உசோப் வந்து என்ன பண்றோம்னா ஸ்கல் பாம் கிராஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் லான்ச் பண்ண போறான். அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். உசோப் வந்து அட்டாக் லான்ச் பண்ண போறப்ப அவனுக்கு முன்னாடி நம்ம ஈமோ அக்கா ஃபயர்னு சொல்லிட்டு சொல்றா. அண்ட் லான்ச் ஆகிற அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா உசோப்போட அட்டாக் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனோட அட்டாக் இவன் லான்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல வந்து என்ன நடந்துச்சுன்னா உசோப் வந்து மட்டையாடுறான், புரூக்கோ மட்டையாடுறான். அண்ட் ஈமோக்காகமே கொஞ்சம் அடி வந்து பட்டு இருக்குது. ஸோ இந்த சீன் தான் நான் வந்து முன்னாடி சொன்னேன். ஆக்சுவலா உசோப் வந்து இவ்வளவு வீரவசமா டைலாக் பேசுறான்ல, பேசினது சந்தோஷம் தான். ஆனா உசோப் தான் வந்து எல்பஃப்ல பெருசா பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹைப் ஏற்கனவே உருவாயிடுச்சு. ஆனா எல்பஃபாருக்கு ஆரம்பிச்சு இவ்வளவு கதை போயிட்டு இதுக்கு மேல வந்து அவன் இந்த டைலாக் எல்லாம் பேசுறதுன்றது அந்த அளவுக்கு எனக்கு ஹைப் கொடுக்கலன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த பேனல்லாம் வந்து சரி உசோப் கொஞ்சம் பெருசா காட்டணுன்றதுக்காக வச்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மரம் கவுண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கடுத்து சீனுங்க போனா நம்ம லூஃபி லோக்கி எல்லாம் வந்து வராங்க. எங்க வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உசோப்பு புரூக்லாம் அடிபட்டு கிடக்குறாங்கல்ல, அங்க வந்து வராங்க. நம்ம ஈமோக்கா வேற இருக்கிறா. சோ லூஃபி வந்து பாத்துட்டு உசோப்பு புரூக்குன்னு சொல்லிட்டு கத்தின அவங்க கிட்ட ஓடுறான். அப்ப லோக்கி வந்து என்ன சொல்றான்னா இவதான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். நம்ம ரோம் ஆஃப் த டெட்ல இருந்தப்ப ஒரு ஹாக்கியை ஃபீல் பண்ணல, அதோட சோர்ஸ் இவதான்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். ஈமோக்கா அப்படியே பாக்குறா. அப்ப லூஃபி போயிட்டு உசோப்பியும் புரூக்கையும் கிட்டக்க பார்த்துட்டு லோக்கி நான் இப்ப செம கடுப்புல இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப லோக்கி வந்து என்ன சொல்றான்னா ஆமா எனக்கும் இவங்களை ஃப்ரீயா தப்பிச்சு போக விடுற ஐடியா எனக்கும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து ஈமோக்கா வந்து என்ன சொல்றான்னா நீக்கா நிர்ஹாகன் அவன் 2 பேரையும் கூட்டிட்டு ஒன்னு சப்மிட் பண்ணுங்க இல்லைன்னா அழிஞ்சு போங்க. இந்த பேட்டில்னால உலகமே வந்து டிவைட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஈமோக்கா வந்து சொல்றா. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் ஓட முடிச்சிடறாரு. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட இந்த புரோக்கம் எடுக்கல. சோ இப்ப இந்த முன்னாடி வந்த சீன் எடுத்துக்கோங்களேன். ஈமோக்கா வந்து நீக்கா நிர்ஹாகன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்றா. அண்ட் ஆக்சுவலா அவதான் ஃபர்ஸ்ட் டைம் நீக்காவை பாக்குறேன் எத்தனையோ வருஷம் கழிச்சு, கரெக்டுங்களா? ஆனா பாத்துட்டு எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு பயமும் இல்லாம நீக்கான்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்றா. ஆனா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறப்ப லைட்டா ஹாக்கியை வந்து ஃபீல் பண்ணதுக்கு, அதுவும் டைரக்டா கூட ஃபீல் பண்ணல, இவ வந்து ஒரு வழியா ஃபீல் பண்ணா. அதுல ஃபீல் பண்ணிட்டு முட்டி போட்டா பாத்தீங்களா, முட்டி போட்டு ஜாய் பாயினல்ல, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹைப் வந்து தெரிஞ்சிருச்சு. நீக்காவை நேர்ல பாக்குறப்ப ஈமோக்காக்கு வேர்க்கவே இல்லை. ஆனா ஜாய்வோட ஹாக்கியை ஃபீல் பண்ணதுக்கே வந்து முட்டி போட்டா. முட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்துச்சு அவளுக்கு. சோ அதுல இருந்தே நம்ம தலை எவ்வளவு மாசுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. சோ இந்த சாப்டர் படியது வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அந்த சாப்டர்ல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டோம் மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க அப்படி போனா அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி சொல்லிட்டு வேண்டி கேளுங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கேட்டு நம்ம வீடியோல வந்து கவுண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.